ஓகே. ஸோ ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே கேட்குதுல்ல? ஓகே. ஸோ உங்கள் ஐடி வந்து சேட் பாக்ஸில் வந்து போட்டுருங்க எல்லாருமே. ஸோ மறந்துடாதீங்க. குட் மார்னிங்மா, குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ரியாக்டில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ ரியாக்டில் வந்து ஸோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டில் தான் நம்ம எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. அதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹூக்ஸில் வந்து யூஸ் ஸ்டேட் பார்த்துட்டோம். ஓகே. ஸோ யூஸ் ஸ்டேட் ஹூக் பார்த்துட்டோம் அண்ட் யூஸ் எஃபெக்ட் ஹூக் பார்த்துட்டோம் இல்லையா? யூஸ் எஃபெக்ட் ஹூக் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆன் சேஞ்ச் பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஆன் சேஞ்ச் பார்த்தோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் ரெண்டரிங் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த கிளிக் ஈவெண்ட், அப்புறம் இதில் தான் அந்த ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டு நமக்கு வரும் இல்லையா, இது வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மேப்பிங் கான்செப்ட் வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இத்தனை கான்செப்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கிளாஸஸ், அப்கமிங் கிளாஸஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த இதெல்லாம் வச்சு, ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி வந்து ஒரு பேசிக்ஸ், ரியாக்டோட ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட்ஸில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நடத்தான கான்செப்ட்ஸில் யாருக்காவது ஏதாவது டவுட், இல்லை வந்து ஏதாவது புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் யாருக்காவது இருக்கா? ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து சின்னதாக சிம்பிளாக இந்த டு டூ ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் டைல்வின் சிஎஸ்எஸ் பேசிக்காக பார்த்துருக்கோம். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே. இதில் எல்லாருமே கிளியர் தானே? எல்லாருக்குமே வந்து டவுட் எதுவும் இல்லை, எல்லாருக்குமே கிளியர் தானே? குயிக் டைம் இல்லை, ஃபாஸ்ட்டாக. ஓகே, டன், சூப்பர். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பண்ணுறோமோ அப்படின்னா நம்ம கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், ஓகேவா? ஸோ சிம்பிள் டு டூ அப்ளிகேஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த டு அப்ளிகேஷனில் வந்து ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐட்டம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஏதாவது ஒரு ஐட்டமை வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது, ஓகே, ஆட் எப்படி பண்ணுறது அண்ட் டெலீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு டு அப்ளிகேஷன், ஸோ டைல்வின் சீரிஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இதெல்லாம் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, டன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்காக வந்து ஒரு புது அப்ளிகேஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ புதுசாக ஒரு அப்ளிகேஷனை இந்த இடத்துல நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து NVM யூஸ் 20. ஓகே. ஸோ நோடோட 20th வெர்ஷனை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ npm create
write at latest. ஓகே, ஸோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கிரியேட் ஆகும். ப்ராஜெக்ட் நேம் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கிறேன், டு டூ. ஓகே, ஸோ ரியாக்டர் ஜாவாஸ்கிரிப்ட் நோ npm install அண்ட் ஸ்டார்ட் கொடுத்துறேன். இது ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னா npm இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஆக்சுவலி இது வந்து சிம்பிள் அப்ளிகேஷன் தான். ஓகே, ஸோ இது வந்து டாஸ்க்காக வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அசைன் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட் இருக்குனாலுமே எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டெஃபினட்டாக அந்த டாஸ்க் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணி ஆகணும். ஸோ ரியாக்டில் டு டூ ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ எனக்கு வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எப்போதுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எனக்கு வந்து இதுமாரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் ஆன பிறகு ஸோ நீங்கள் அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதானே என்னோடய ப்ராஜெக்ட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து இந்த app.cssல இருக்குல்ல இதையும் அண்ட் index.cssல இருக்கிறதையும் எடுத்து விட்டுருங்க. நமக்கு அது தேவை கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேனுவலாக எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது எதுவுமே எனக்கு வந்து தேவை கிடையாது. தென் நான் வந்து இந்த app.jsx இருக்கு இல்லையா, இதில் இருக்கிறதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து விட்டுறேன். ஓகே, ஸோ இதில் இருக்கிறது எதுவுமே எனக்கு வேண்டாம். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்தது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து விட்டுறேன். இதில் எனக்கு எதுவுமே வேண்டாம். ஓகே, ஸோ இது அப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். RAFCன்னு கொடுத்து ஸோ நான் வந்து ஒரு H1ல் டு டூ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுறேன். டு டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறேன். இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்காக தான் இருக்கணும். ஓகே, இம்போர்ட் பண்ணுறேன். எனக்கு டு டூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைல்வின் CSS இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். சாரி, இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைல்வின் CSS தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறது. அதனால இந்த டைல்வின் CSS தான் நமக்கு ஓகேவா. மேனுவல் CSS நம்ம பண்ண போகிறது கிடையாது. டைல்வின் CSS தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால இந்த டைல்வின் CSS-ஐ நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணக்குள்ளேயே இதுதான் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி கொடுப்பேன். அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிக்கணும். தென் உங்களுக்கு புரியல அப்படின்னா ரிப்பீட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்படியே வீட்டில் நீங்கள் வந்து இருக்கக்குள்ளேயும் மீன்ஸ் ஃப்ரீ டைம் இருக்கக்குள்ள யூடியூப்பில் போட்டு டைல்வின் CSS வந்து அப்பப்போ நீங்கள் வந்து படிங்க. இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இது யூஸ் பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது. ஓகே, ஸோ யூஸிங் ஒயிட்டை யூஸ் பண்ணி தானே, அதனால் ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணி இதை வந்து இன்டகிரேட்டட் டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாரி ஓகே, அது நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். ஸோ நான் வந்து 20th வெர்ஷன்னா அதனால் NVM யூஸ் 20 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த கமாண்டை போட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் ஏன் வந்து NVM யூஸ் 20 நான் கொடுக்குறேன், எப்போ பார்த்தாலும் NVM யூஸ் 20 நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்கிட்ட நோட் வெர்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது என் சிஸ்டமில். 20 இருக்குது, 18 இருக்குது, 16 இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 வெர்ஷன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஓகேவா. ஸோ நம்ம வந்து என்றைக்குமே ஒரு பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணக்குள்ள நம்ம என்ன வெர்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணமோ அந்த வெர்ஷன் தான் இந்த டெர்மினலில் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கணும். ஓகே,
ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்போதுமே NVM யூஸ் 20 நான் ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து வேறு வெர்ஷனில் வந்து அது பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆச்சு, NPMோட பேக்கேஜில் இன்ஸ்டால் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து தொல்லையாக போயிடும் ஃப்யூச்சரில். ஸோ நான் ஜஸ்ட்டு இந்த இடத்துல white.config.tsல நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த டைல்விண்டை இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு நான் டைல்வின் சிஎஸ்எஸ்ஸை இந்த இடத்துல ஃபங்க்ஷனாக நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லையா இம்போர்ட் டைல்வின் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறத நான் app.cssலையும் index.cssலையும் நான் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ போய் பார்த்தேன்னா எனக்கு டைல்வின் சிஎஸ்எஸ் இம்போர்ட் ஆகிருக்கும். இம்போர்ட் ஆயிடுச்சா, எனக்கு அதை வச்சு அதோட ஸ்டைலே எனக்கு மாறிடும். இம்போர்ட் ஆயிடுச்சு, எனக்கு டைல்வின் சிஎஸ்எஸ் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துச்சு. ஓகே டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த todo.jsx வந்துக்கிறோம். ஸோ இப்போது இதுதான் எனக்கு வந்து to do அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் போயிட்டு அந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம், மாடிஃபிகேஷன் பண்ணலாம். நான் வேணா இதை வந்து இப்படி வச்சுக்கவா பக்கத்தில் ஸோ இப்படி வச்சுக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? விண்டோஸ் மாதிரிலாம் கிடையாது. ஓகே, நான் மொபைலில் பார்த்துக்கிட்டேன் பெட்டராக இருக்காது. ஓகே, ஸோ ஓரளவு பெட்டராக தான் இருக்குது. இப்போது நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைல்வின் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி நான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு சில சேஞ்சஸ்லாம் நான் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து இதில் வந்து இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதில் போயிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் வந்து போயிட்டு ஃபாண்ட்டுக்கு போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து ஃபாண்ட் சைஸ்னு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டு XS, LG, XL. ஸோ இதேமாரி அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம கொடுக்க சொல்கிறான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் இதில் வந்து டெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 2XL அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எப்படி ஆகுது, கலர் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுக்கு போயிட்டு npm run dev. ஓகே டன். இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ நான் டெக்ஸ்ட்டு வந்து 2XL அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது பெருசாகிடுச்சா. சம்டைம்ஸ் இதுமாரி வந்து உங்களுக்கு வருது சேஞ்சஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட ப்ராஜெக்டை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா அது வந்து சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகிருக்காது. அதனால தான் இப்போ வந்து டெக்ஸ்ட்டு 2XLன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அது பெருசாகிடும். இப்போ 3XL கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். எனக்கு வந்து 2XL போதும். இப்போ எனக்கு போல்டாக வேணும் அப்படின்னா நான் ஃபாண்ட் போல்டு அப்படின்னு கொடுத்துப்பேன். இதில் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கும், போல்டு இருக்கும், செமி போல்டு இருக்கும், சைஸு செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போல்டுன்னு கொடுத்தோன்னா போல்ட் ஆகிடும். இப்போ எனக்கு இது சென்டராக வரணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டெக்ஸ்ட்டு சென்டரை நான் கொடுத்தேன்னா இது எனக்கு சென்டராக வந்துடும். இப்போ எனக்கு வந்து மார்ஜின் டாப்பு பாட்டம் அதெல்லாம் வேணும் அப்படின்னா MB நான் கொடுப்பேன். ஸோ இதில் வந்து மார்ஜின் பேடிங்னே ஒன்று இருக்கும். இந்த ஸ்க்ரோல் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கா மார்ஜின்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பான். இப்போ வந்து இப்போ எம் அப்படின்னா உங்களுக்கு டாப்பு பாட்டம் எம் வெறும் எம்னு கொடுத்தீங்கன்னா டாப்பு பாட்டம் ஆல் சைட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். ஆல் சைட்ஸ் உங்களுக்கு வந்து பேடிங் வந்து அப்ளை ஆகும். இப்போ எம்டி அப்படின்னா டாப்பு, ஓகேவா. எம்பி அப்படின்னா பாட்டம், எம்எல் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட்டு, எம்ஆர் அப்படின்னா மார்ஜின் ரைட்டு. அதுதான் கான்செப்ட். இப்போ எம்எக்ஸ் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு எக்ஸ் ஆக்சிஸில் வரும். ஒய்னா ஒய் ஆக்சிஸ், ஓகேவா, டாப் அண்ட் பாட்டம். இதுதான் கான்செப்ட். இப்போ எனக்கு டாப்லேருந்து எனக்கு கீழே நான் வரணும் அப்படின்னா எனக்கு வந்து எம்டி கொடுத்துப்பேன். எம்டி ஒரு 6 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டாப்லேருந்து கீழே வந்துடும். இல்லை ஒரு 12 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டாப்லேருந்து கீழே வந்துடும். இப்படி வந்துடும், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபார்ம் வைக்கிறேன், ஓகேவா. ஃபார்ம் வைக்கிறேன். ஸோ ஃபார்முங்கிற டேகை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேவா. இந்த ஆக்ஷன்லாம் எனக்கு வேண்டாம், ஆக்ஷன் இஸ் நாட் நீட், ஓகே, கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிவ் வைக்கிறேன், ஓகேவா. இந்த டிவ் எதுக்காக அப்படின்னா இன்புட்டுக்காக, ஓகேவா. ஸோ இந்த இன்புட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு இன்புட் வந்து நான் கிரியேட் பண்ணிடுறேன். இது இந்த இடத்துல வந்திருக்கும், வந்துருச்சா. அது அந்த பார்டர் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு அது தெரியல, அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் போட்டு நான் வந்து இதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துட்றேன், ஓகேவா. பார்டர் 2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்டர் வந்து அப்ளை ஆகிடும். இல்லை 1 கொடுத்தேன்னா ஸோ பார்டர் அப்ளை பண்ணணும்னா இதுதான் கான்செப்ட், ஓகே. இப்போதைக்கு நான் தெரியறதுக்காக நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபியூச்சர் இப்போ வந்து பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பட்டன் வைக்கிறேன், ஓகே. ஸோ ஒரு பட்டன் வைக்கிறேன். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இங்கே வந்து ஆட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன், ஓகேவா. ஆட் ஐட்டம் எனக்கு வந்து வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேஜுக்கு நான் ஹைட் அண்ட் வித்து கொடுக்கல இல்லையா. இந்த பேஜுக்கு நான் என்ன பண்ணல அப்படின்னா ஹைட் அண்ட் வித் நான் வந்து கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் போயிட்டு எனக்கு வந்து இந்த டிவிஷன் போயிட்டு இதுதானே எனக்கு டிவிஷன், மெயின் டிவிஷன் வந்து இதுதான், ஓகேவா. இந்த ஃபார்மு அது இங்கே இருக்கா, இந்த டிவிஷன் தான் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இங்கே வந்து ஒரு ஐடி கொடுத்து மெயின் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல அப்ளை ஆகும், மெயின் அப்ளை ஆகுதா. ஸோ இப்போ இந்த டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹைட் நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல ஹோவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து ஹோவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஹைட்டு வந்து எனக்கு இருக்குது, ஓகேவா. அப்போது இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஹைட்டு கொடுக்குறேன். கிளாஸ் நேம் கொடுத்து நான் இது சொன்னேன் இல்லையா, ஹச்னா ஹைட்டு, நான் ஸ்க்ரீன் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு ஹைட் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மவுஸ் வந்து எனக்கு ஹைட் வந்து ஸ்க்ரீன் சைஸ் எனக்கு வந்து எடுத்துக்கிட்டு. ஸோ இங்கே மேலே ஏன் ஸ்பேஸ் இருக்குது, ஒயிட் ஸ்பேஸ், இந்த இடத்துல ஏன் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மார்ஜின் டாப் கொடுத்தோம் இல்லையா, அதுதான் கான்செப்ட். ஸோ இதை நான் வந்து எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட் இருக்கும். இதே நான் வந்து மார்ஜின் டாப் நான் அந்த டு டூ கொடுத்ததுனால அது என்ன ஆயிடுச்சுன்னா மார்ஜின்லேருந்து கீழே இறங்கி நிற்கிது. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த விதமான சேஞ்சஸ் பெருசாக வந்து நமக்கு தெரியாது. இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பண்ணக்குள்ள இந்தமாரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ நான் அந்த மார்ஜின் எடுத்து விட்டோம் அப்படின்னா எனக்கு ஃபுல் சைஸ் வந்து எனக்கு வந்துடும், ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு வித்து கொடுத்தேன், அப்படி வித்து கொடுக்கணும். இங்கே வித்து தான் ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க, பட் வித்து கொடுக்கணும். வித்து வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நான் வித்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு கொடுத்துட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். மறுபடியும் இதை சுருக்கிடுவோம். ஸோ இந்த டிவிஷனுக்கு நான் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ எனக்கு ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணோடனே எனக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ பக்கத்தில் எனக்கு வந்து வந்துடுச்சு. அப்போ இது எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஒன்று காலமாக வேணும். அதாவது இந்த டுடோ ஆப்புங்கிற H1 டேகும் இந்த ஃபார்மும் எனக்கு காலமில் வேணும். அப்படின்னா நான் எப்படி நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் நான் கொடுப்பேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ளெக்ஸ் காலமில் வேணும்னா காலு, இல்லை ரோவில் வேணும்னா ரோ, ஓகேவா. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா காலமில் எனக்கு வந்துடும், ஓகேவா. இப்போ வந்து எனக்கு இப்போ இந்த இடத்துல சென்டராக எனக்கு வேணும். இந்த ஐட்டம் ஃபுல்லாக எனக்கு இந்த இடத்துல சென்டராக வேணும் அப்படின்னா ஸோ ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து எனக்கு சென்டர் ஆகிடும்.
வந்துச்சா? சென்டர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பிஜி ப்ளூ 200 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் எனக்கு வந்து இந்த இடத்துல கிடச்சிரும். ஓகே, ஸோ கிடச்சிருச்சா? ஓகே, டன், சூப்பர். தென் ஓகே, ஸோ இந்த H1 இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்முக்குள்ளே போட்டு விட்டுறேன். ஓகேவா? இந்த H1 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்முக்குள்ளேயே நான் போட்டு விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்ம் டேக் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டைலிங் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பிஜி வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒயிட் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ பிஜி கலர் ஒயிட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒயிட்டு அண்ட் பிளாக்குக்கு வந்து அந்த இது தர வேண்டாம். நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 200 300 இந்த ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் நீங்கள் தர வேண்டாம். ஒயிட்னு கொடுத்தா அது ஒயிட்னு அப்ளை ஆகிடும், பிளாக்னு கொடுத்தா அது பிளாக்னு அப்ளை ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த பிஜி ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் நீங்கள் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து தர வேணாம். இப்போ பிஜி ப்ளூ 200 300 கொடுக்குறோம்ல, அதுமாரி இதில் வந்து பிஜி ஒயிட்டு 100 இதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டாம். ஓகேவா? கொடுத்தா அப்ளை ஆகாது. இது நான் 900 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இதுமாரி கொடுக்க வேண்டாம். இதுக்கு ஜஸ்ட் பிஜி ஒயிட்னு கொடுத்தா நமக்கு வந்து போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பேடிங் கொடுக்குறேன். பிஎக்ஸ் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஒரு 12 கொடுத்தேன் அப்படின்னா அப்ளை ஆகுமா? ஒரு 20 கொடுக்குமா? 20 கொடுத்தா அப்ளை ஆகும். ஸோ இப்போ இதே வந்து நம்ம பேடிங் கொடுக்குறோம், பி ஒய் கொடுக்குறோம், ஒரு 12 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்படி அப்ளை ஆகும். 12 கூட வேண்டாம், பாதியாக குறைச்சிப்போம், 6 கொடுத்துக்குமா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து பிஎக்ஸ் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு, பிஒய்னா டாப் அண்ட் பாட்டம். இப்போ எனக்கு இந்த கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் ரவுண்டடாக வரணும் அப்படின்னா அதுக்குமே எனக்கு வந்து இருக்குது. ஸோ ரவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், பார்டர்ஸில் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பான். இங்கே பார்டர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ பார்டர் ரேடியேஷன் இருக்கா? ஸோ இந்த பார்டர் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா ரவுண்டட் எக்ஸ்எஸ், ரவுண்டட் எஸ்எம், ரவுண்டட் எம்டி. ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் ஜஸ்ட் நான் வெறும் இதுக்கு வந்து நான் ஒரு ரவுண்டட்னு அப்ளை பண்ணேன் அப்படின்னா, வெறும் ரவுண்டட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு லைட்டாக கர்வாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே வந்து ரவுண்டட் எஸ்எம்னா இன்னும் கொஞ்சம் கர்வாக இருக்கும். இப்போ வந்து ரவுண்டட் எல்ஜி அப்படின்னா ஃபுல்லாக நல்லா கர்வாக இருக்கும். இப்போ வந்து ரவுண்டட் எக்ஸ்எல் அப்படின்னா இன்னும் நல்லா கர்வாக இருக்கும். ஸோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் வந்து ரவுண்டட் மட்டும் கொடுப்போம். ரவுண்டட் கொடுத்தோம் அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்மூத் ஃபினிஷில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கர்வாக இருக்கும். ஓகேவா? ஓகே, டன். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மில் இந்த H1 டேக்கில் நான் எம்பி ஒரு 2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே மார்ஜின் பாட்டமில் எனக்கு கொஞ்சம் கேப் வரும். ஸோ நான் 3 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 3 கேப் வருமா? ஒரு 4 கொடுத்து வைப்போமா? இல்லை ஒரு 6 கொடுத்து வைப்போமா? ஓகே, இது எனக்கு போதும். ஓகே, டன், சூப்பர், இது எனக்கு போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் நான் ஸ்டைலிங் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்போ வந்து ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்டர் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித் ஃபுல் கொடுக்குறேன். வித் ஃபுல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் சைஸ் வந்து எனக்கு அது வந்து உட்காந்துரும். ஸோ வித் ஃபுல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஏன்னா வித் ஃபுல் இல்லை, வித் 100 கொடுத்துட்றேன். 100 தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 100 கொடுத்தா தான் எனக்கு ப்ராப்பராக அது ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து உட்காந்துக்கும். 100 சைஸில் வந்து எனக்கு வந்து உட்காந்துக்கும். இல்லை எனக்கு 100 வேண்டாம், எனக்கு ஒரு 50 தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 50 கொடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து ஒரு 70 வேணும்னா 70 கொடுத்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து கொடுத்துக்க வேண்டியதான். அது அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆகும் அப்படின்னா அசைன் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எனக்கு வந்து பேடிங் வேணும். ஒரு பிஎக்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஒரு 3 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் உட்காந்துரும். ஸோ டாப் அண்ட் பாட்டம் ஒய் அந்த ஒய் ஆக்சிஸில் வந்து ஒரு 2 கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஒய் ஆக்சிஸில் இதுமாரி வந்து உட்காந்துருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்படி வந்து என்ன கொடுத்துட்டேன், சரிமாரி நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போது எனக்கு வந்து இதை நான் வந்து இப்படி ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள எனக்கு வந்து இந்த ரிங் ஒன்று வருது பார்த்தீங்களா, அவுட்லைன். இந்த ஃபோக்கஸ் ரிங் எனக்கு வந்து அவுட்லைன் வருது. ஸோ இப்போ நான் இந்த ஃபார்முக்கு போயிட்டு இந்த ஃபார்மில் போயிட்டு இதில் இருக்கான்னு பார்ப்போம். ஃபார்ம் இங்கே
ஃபார்ம் அதுக்குள்ளே வேண்டாம், சர்ச் பண்ணிவிடுமா. இந்த சர்ச்சில் போயிட்டு ஃபோக்கஸ் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே காணும். இன்புட்னு சர்ச் பண்ணுமா. ஸோ இன்புட் சர்ச் பண்ணால் என்ன வருது, ஒரு சில இன்புட்ஸ் வருது. ஓகே, ஸோ இந்த ஒரு இன்புட் இருக்குல்ல, ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கெட் கோடுன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னடா அது பேமெண்ட்லாம் கேட்குது. இப்போ நானே வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ வந்து இந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோக்கஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபோக்கஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஏதாவது பேக்ரவுண்ட் கலர் பார்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் எனக்கு வந்து கிளிக் பண்ணால் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது அது வரும். இதுதான் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வரும். ஸோ அதை வந்து இதில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது நமக்கு. ஓகேவா, ஃபோக்கஸ் கொடுத்துட்டு எது கொடுக்குறேன், இன்புட்டுக்கு தானே கொடுக்குறேன். ஓகே, ஒரு கோலன் வைக்கணும். ஓகேவா, கோலன் வச்சுட்டு இந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, இந்த அவுட்லைனை நான் நன்னு கொடுத்துறேன். இந்த அவுட்லைன் வேணாம் அப்படின்னா இப்போ கிளிக் பண்ணால் எனக்கு இந்த அவுட்லைன் வருதுல்ல, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் ஜஸ்ட் என்ன கொடுத்துருவேன் அப்படின்னா நன் கொடுத்துருவேன். எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணால் எனக்கு இன்னொரு பார்டர் வந்து எனக்கு அப்ளை ஆகணும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோக்கஸ் பார்டர் ப்ளூ, நான் அதே வந்து ஒரு 600 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் கிளிக் பண்ணக்குள்ளே எனக்கு ஃபோக்கஸ் வந்து எனக்கு இங்கே அப்ளை ஆகும். ஸோ அது அப்ளை ஆகுதா. ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஃபோக்கஸ் அப்ளை பண்ணுறேன். ஃபோக்கஸ் அந்த பார்டர் வந்து எனக்கு 2ஆக இருக்கணும். இப்போ எனக்கு பார்டர் எனக்கு என்ன ஆயிடுச்சு 2 ஆயிடுச்சு. ஸோ இதேமாரி எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ எல்லோரும் ஆக்டிவாக தானே இருக்கீங்க. ஓகே, ஸோ நான் டிஎஃப் ஃப்ளோவில் அப்படி நடத்திக்கிட்டே போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து கோடு வந்து பண்ணுவீங்க. ஃபோக்கஸ் வந்து இப்படி தான் எழுதுவீங்க. ஒரு இதுக்கும் ஃபோக்கஸ் பார்டர் அவுட்லைன் அண்ட் ஃபோக்கஸ் ஆகுக்குள்ள என்னென்ன வேணும் அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எழுதணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ஐட்டம், இந்த ஆட் ஐட்டம்ங்கிற பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனுக்கு நான் ஸ்டைலிங் பண்ணும்ல. ஸோ அதனால ஜஸ்ட்டு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து எம்டி ஒரு 4 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அப்படி ஆகிடும். ஸோ நான் வித்து வந்து ஒரு ஃபுல் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஆகிடுமா, ஃபுல் ஆகிடும். ஸோ இப்போ நான் பிஜி கொடுத்தேன் அப்படின்னா ப்ளூ 500 கொடுத்தேன்னா எனக்கு ப்ளூ கலர் 500 வந்துடும். ஸோ இப்போ நான் இதை வந்து டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் டெக்ஸ்டோட கலரை ஒயிட்டுன்னு நான் வச்சிடுறேன். ஒயிட் ஆயிடுச்சா. ஸோ பிஒய்ங்கிறத 2 கொடுத்தேன் அப்படின்னா 2 ஆகிடும். ரவுண்டட் கொடுத்துக்கிறேன். ஸோ ரவுண்டட் கொடுத்தேன் அப்படின்னா ரவுண்டட் அப்ளை ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கர்சர் வந்து இந்த கர்சர் வந்து இது கரெக்டாக பாயிண்டரில் வரணும் எனக்கு. ஓகேவா, இந்த கர்சர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாயிண்டர், இந்த பாயிண்ட் கை சிம்பிளில் வரணும். அதனால இந்த இடத்துல வந்து கர்சர் பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ கர்சர் பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு எனக்கு அப்ளை ஆயிடுச்சா, எனக்கு வந்து கர்சர் பாயிண்டர் வந்துச்சு, இது வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்துச்சு. ஒரு ஸ்டைலிங் நான் வந்து பண்ணியாச்சு. இப்போது நான் இதை கிளிக் பண்ணி இங்கே நான் ஆட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகணும், ஐட்டம்ஸ் வந்து கீழே ஆட் ஆகிட்டு இருக்கணும். இதுதானே கான்செப்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த இன்புட்டுக்கு ஒரு யூஸ் ஸ்டேட் நான் வந்து எழுதுவேன். ஓகேவா, ஸோ யூஸ் ஸ்டேட் கான்ஸ்ட்
கான்ஸ்ல ஐட்டம் செட் ஐட்டம் யூஸ் ஸ்டேட். ஓகேவா? ஸோ யூஸ் ஸ்டேட் மேலே இம்போர்ட் ஆயிடுச்சு. இனிஷியல் வேல்யூ எனக்கு எம்டியாக இருக்க போகுது. ஸோ இப்போ நான் இந்த செட் ஐட்டம் அப்படிங்கிறது இந்த இன்புட்டை எனக்கு டார்கெட் பண்ணுறதுக்காக, ஓகேவா, இன்புட்டை நான் டார்கெட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இதுக்கு நான் இந்த இன்புட்டுக்கு ஒரு நேம் கொடுப்பேன் இல்லையா. நேம் வந்து எனக்கு என்ன ஐட்டம் அப்படிங்கிற நேம் வந்து கொடுக்க போகிறேன். வேல்யூ கொடுப்பேன், அந்த வேல்யூவை டார்கெட் பண்ணுவேன். அந்த வேல்யூ எனக்கு என்னவா இருக்க போகுதுன்னா இந்த ஐட்டம், ஓகேவா, இந்த செட் ஐட்டம்ல இருக்கக்கூடிய டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய. ஏன்னா இதுதான் சேஞ்ச். ஸோ இந்த இடத்துல ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் எனக்கு வரும். இந்த இடத்துல ஈவெண்ட் எனக்கு கிடைக்கும், அதை நான் ஈன்னு வாங்கிக்கிறேன். இந்த செட் ஐட்டம் மூலயமா வரக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ சேஞ்ச் ஆகி வரக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ லுக் பண்ணி நான் எடுக்க போகிறேன். இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படிங்கிறத நான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து கன்சோல் லாக். ஸோ நான் ஜஸ்ட் ஐட்டம் நான் கொடுக்குறேன். அப்படின்னா நான் ஜஸ்ட் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி நான் பார்க்குறேன் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து ஒரு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ கன்சோல் லாக் போயிட்டு இதில் வந்து ஐட்டம் 1ன்னு கொடுத்தனா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லுக் ஆகி வரும். அதாவது ஃபஸ்ட்டு வாட்டி ஐன்னு வருதா, ரெண்டாவது வாட்டி இது ஏன் ரெண்டு டைம் வருது. ஜேஎஸ்எக்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்ட்ரிக்ட் மோடை நான் எடுத்து இல்லை, அதனால இந்த ஸ்ட்ரிக்ட் மோடை எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது ஒரு வாட்டி வரும். அது ஸ்ட்ரிக்ட் மோட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து விட்டுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு வாட்டி தான் எனக்கு வரும். இப்போ ஐன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு வாட்டி வருதா, டி கொடுத்தேன் அப்படின்னா ஐடி, எம் கொடுத்தேன்னா ஐடிஇ, எம் கொடுத்தா ஐடிஎம் ஐட்டம், ஒரு ஸ்பேஸ் கொடுத்தனா ஸ்பேஸ் அப்படி ஆகும் 1. ஸோ இதேமாரி என்ன ஆகும் அப்படின்னா இதில் கூடிய ஒவ்வொரு வேல்யூஸ் நான் கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூஸையும் அது எடுத்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேல்யூவில் போட்டு கொடுத்துரும். இந்த வேல்யூவில் இருக்க இந்த ஐட்டம் நான் கொடுத்துருக்கேன்னா இதில் வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஐட்டமில் ஸ்டோர் ஆகணும்னு இந்த ஐட்டமில் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். அதனால தான் எனக்கு இந்த ஐட்டம் நான் கன்சோல் லாக் பண்ணோன்னே எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அப்போது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நான் இதில் வந்து ஐட்டம் 1ன்னு டைப் பண்ணுறேன். இப்போ நான் ஐட்டம் 2ன்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஐட்டம் 2 என்ன இருக்குது அப்படின்னா ஐட்டம் 2ன்னு இருக்குது. அப்போது இதில் வரக்கூடிய எல்லா வேல்யூஸையும் நான் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அறையில் வந்து நான் ஸ்டோர் பண்ணணும். ஏதோ ஒரு அறையில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படி, ஓகேவா. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு அறையை வந்து எழுதுவேன். இப்போ கான்ஸ்டன்ட்டில் டேட்டா செட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே யூ ஸ்டேட் கிரியேட் பண்ணிட்டு அந்த யூ ஸ்டேட்டில் நான் இதுமாரி ஒரு அரேயில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு இது பாக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நான் இதில் வரக்கூடிய வேல்யூஸ், இந்த ஐட்டமில் வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்போ என்னால் வந்து போட்டுற முடியும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் இதில் வரக்கூடிய எல்லா டேட்டாவையும் நான் வந்து லுக் பண்ணி எடுத்துட்டேன்ப்பா. இப்போ நான் எடுத்துகிட்டு நான் சப்மிட் கொடுத்த பிறகு எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த ஐட்டம் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து எனக்கு இந்த ஐட்டமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் இந்த டேட்டாவில் நான் போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா, அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் எனக்கு அது நடக்கணும். அதனால இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதுவேன். கான்ஸ்டன்ட்டில் ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை எழுதுவேன். ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன். ஓகே, இதுமாரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதுவேன். ஓகேவா, ஸோ இதில் வந்து சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செட் ஐட்டமில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நான் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணேன். இப்போ இந்த செட் ஐட்டம் எனக்கு எம்டியாக இருக்குது. அப்போ இந்த செட் ஐட்டமில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட வேல்யூஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அப்போ இந்த செட் ஐட்டமை இந்த இடத்துல நான் இப்படி கொடுத்துட்டேன்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்தமாரி கர்லி ப்ரேசஸ் நான் போட்டுக்கிறேன். இப்போது இதில் வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன். என்ன அனானமஸ் ஃபங்க்ஷன், எனக்கு ப்ரீவியஸ் வேல்யூ கிடைக்கும். என்ன பண்ணும், ப்ரீவியஸ் வேல்யூ கிடைக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா கவுண்ட்டில் ப்ரீவியஸ் வேல்யூவை எடுத்து அதை காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா எனக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல எனக்கு ப்ரீவியஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதில் வந்து இதேமாரி ஒரு அரே
குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வேல்யூவை காப்பி பண்றேன். அந்த அரேக்குள்ள ப்ரீவியஸ் வேல்யூவை காப்பி பண்ணிட்டு, ஏன்னா நான் இதை அரேவா தானே செட் பண்ணியிருக்கேன், அதனால ப்ரீவியஸ் வேல்யூவை காப்பி பண்ணிட்டு ஸோ இங்கேருந்து வரக்கூடிய ஐட்டமை நான் இதில் வந்து கொடுத்துட்றேன். அப்போ இது என்ன பண்ணும், இது ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த செட் டேட்டாவில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வேல்யூவை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த அரேக்குள்ள அந்த ப்ரீவியஸ் வேல்யூவையும் காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஐட்டமை இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? ஸோ இதோட ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி ஐட்டம் 1 இருக்கு, ஸோ ஐட்டம் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இருக்குன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் புதுசாக ஒரு வேல்யூவை இந்த இன்புட்டில் டைப் பண்ணுறேன், ஐட்டம் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா இது என்ன பண்ணும், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த 2 இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு இதையும் ஸ்டோர் பண்ணி எனக்கு கன்சோல் லாகில் ஸோ டேட்டா நான் கொடுத்துட்டு இந்த ஹேண்டில் சப்மிட் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்டில் சப்மிட்டை இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் கிளிக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ வந்து நான் ஐட்டம் 1 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன எரர் வருது, ரெஃப்ரெஷ் ஆகுதா? ஓகே, தென் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வந்து இப்போ நான் வந்து ஐட்டம்னு கொடுக்குறேன். ஆக்சுவலி நல்லா வாட்ச் பண்ண, கொஞ்சம் அப்படியே ப்ராப்பராக வாட்ச் பண்ணுங்க நல்லா. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இல்லை நான் வந்து ஐட்டம்னு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டேட்டா வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்மிட் ஆகும். பட் ஆனால் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா டக்குன்னு போயிடும், எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஈவெண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஈவெண்ட்டில் அதுலேயும் உங்களுக்கு ஈவெண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஈவெண்ட்குள்ளே ஈவெண்ட்னு கொடுத்து டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அது ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்லை ஒரு மெத்தட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்கள் டேட்டாவை வந்து ப்ராப்பராக அதை ப்ரிவென்ட் பண்ணி எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சப்மிட் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த பட்டனில் வந்து டைப் வந்து சப்மிட்னு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா இது சப்மிட்டுக்கு உள்ளது தானே, ஸோ அதனால் பட்டனில் வந்து டைப் வந்து சப்மிட்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஒர்க் ஆகுதானே. ஐட்டம் 2 ஸோ கொடுத்தேன்னா எனக்கு இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஐட்டம் 2 அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஐட்டம் 3ன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டேட்டாவில் வந்து ஐட்டம் 2 அப்படிங்கிறது எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ 4 கொடுத்தேன் அப்படின்னா ஐட்டம் 2 ஐட்டம் 3. ஸோ இது வந்து இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜஸ்ட் இது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் எல்லாமே எனக்கு போயிடும். இப்போ நான் இதில் வந்து ஐட்டம் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டாவில் வந்து எனக்கு எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இதில் நான் ஐட்டம் 2 கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னா ஐட்டம் 1 எனக்கு தெரியும். இப்போ நான் ஐட்டம் 3 கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா ஐட்டம் 3 இது ஏன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணோம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கரண்ட் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ அந்த ரீசன்னால உங்களுக்கு இதேமாரி வந்து தெரியும். பட் ஆனால் எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? பட் இது தெரிகிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் வேல்யூ தான் ப்ராசஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் கரண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நான் ஐட்டம் 4 கொடுத்தேன் அப்படின்னா ஐட்டம் 3 வரைக்கும் எனக்கு இங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து டேட்டா எல்லாமே எனக்கு வந்து எனக்கு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ஸ்டோர் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேப் பண்ணுவேன். டேட்டாவை என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேப் பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை ஜஸ்ட்டு மேப் பண்ணி ஓகே இதில் வந்து எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு அனாமஸ் ஃபங்க்ஷன் எனக்கு கிடைக்குமா. ஸோ இதில் வந்து எனக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ, அந்த வேல்யூ கிடைக்கும் அண்ட் என்னோட இண்டெக்ஸும் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ நான் அதை ஒன்று ஒன்றா டிஸ்பிளே பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஒன்று ஒன்றா டிஸ்பிளே பண்ணுவேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு பேராகிராஃப் டேக் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ஒரு டிவிஷன் இருக்கட்டும். ஸோ ஒரு டிவிஷனுக்குள்ள ஒரு பேராகிராஃப் டேக்குள்ள ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூ அதுலேருந்து வரக்கூடிய வேல்யூவை நான் இதில் வந்து கொடுக்குறேன்.
லேக் ஆகுது. பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐட்டம் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கீழே வந்து அழகாக வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். ஐட்டம் 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு கீழே 1 by 1 எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டைலிங் பண்ணோம் இல்லையா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மெயினாக ஒரு டிவ் வைக்கிறேன். இந்த டிவ்க்குள்ளே எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வைக்கிறேன். ஓகேவா, கிளாஸ் வச்சுட்டு ப்ளூ கொடுக்குமா, ஒரு 100 கொடுக்குமா. 100 கொடுத்தா எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் எனக்கு அப்ளை ஆகிடும். மார்ஜின் டாப் வந்து ஒரு 12 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 12 எனக்கு வந்து கீழே இறங்கி வந்துடும். ஓகேவா, ஸோ வித்து வந்து நான் ஃபுல் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே எனக்கு இதுக்கிட்ட ஃபுல்லாக எனக்கு அப்ளை ஆகிடுதா. நான் ஜஸ்ட் ஒரு 100 கொடுப்பேன். இப்போ இந்த டிவிஷனுக்கு வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பட்டன் ஒன்று வைக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பட்டன் வைக்கிறேன். இந்த பட்டனில் ஒரு எக்ஸ் வச்சிடுறேன். எக்ஸ் எதுக்காக அப்படின்னா டெலீட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் கொடுத்து கிளாஸ் நேம் ஃப்ளெக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா வந்து என்ன கொடுக்கலாம், ப்ளூவே கொடுக்குமா, ஒரு 300 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். 2 கொடுத்தேன் அப்படின்னா கீழே வந்து எனக்கு மார்ஜின் ஒன்றுத்துக்கு மார்ஜின் அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ பேடிங் வந்து ஒரு 2 கொடுத்தேன் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் ஃபுல்லாக எனக்கு வந்து பேடிங் 2 அப்ளை ஆகிடும். இப்போ எனக்கு இந்த 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 பிங்கிற வேல்யூவும் எனக்கு வந்து இந்த பட்டனும் எனக்கு என்னையும் இந்த எக்ஸ் வந்து இந்த எண்ட்லேயும் எனக்கு வந்து இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே வந்து ஜஸ்டிஃபை அந்த எக்ஸ் ஆக்சிஸில் தான் வேணும். ஜஸ்டிஃபை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிட்வீன்னு கொடுத்துட்றேன். பிட்வீன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுமாரி பிட்வீனில் எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து பிஎக்ஸ் பேடிங் எக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு 4 கொடுத்தேன்னா பேடிங் எக்ஸ் எனக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எனக்கு வந்துடும் ஒரு இது. இப்போ நான் ரவுண்டட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரவுண்டட் கார்னரில் எனக்கு ரவுண்டட் அப்படியே இல்லையா. ஸோ இந்த பட்டனுக்கு வந்து கிளாஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த பட்டனுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டு ரெட் கலர் கொடுக்குறேன். எனக்கு ஏன்னா டெலீட் பட்டன் வந்து எனக்கு ரெட் கலரில் இருக்கணும் இல்லையா, அதனால நான் டெக்ஸ்ட்டு ரெட் கலர் கொடுத்துட்றேன்னா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாண்ட் போல்டு கொடுக்குறேன். எனக்கு வந்துச்சு. ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் டேகுக்கு வந்து ஜஸ்ட்டு கிளாஸ் டெக்ஸ்ட்டு ஒயிட்டு ஃபாண்ட்டு போல்டு ஸோ கொடுத்தேன்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ப்ராப்பராக வந்துடும். ஓகே, இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே கீஸ் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீஸ் கொடுக்கணும். கீஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ இதுமாரி நீங்கள் மேப் பண்ணி எடுக்கிறீங்களே, ஸோ மேப் பண்ணி எடுக்கக்குள்ள இந்த இண்டெக்ஸ் கிடைக்குது. இந்த இண்டெக்ஸை நம்ம எதுக்காக எடுப்போம் அப்படின்னா இப்போ எனக்கு இதில் தான் ஐட்டம்ஸ் ஒன்றுனா லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்குது இல்லையா. ஒரு ஐட்டம் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம் 1ங்கிறது இந்த ஒரு இதில் தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஐட்டமோட பேரண்ட் எது, எனக்கு இந்த டிவ் தான் எனக்கு பேரண்ட். அப்போ இந்த டிவ்வுக்கு வந்து ஒவ்வொரு டிவிஷன் கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ஒரு யூனிக்யூ கீ வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை டெலீட் பண்ண முடியும். அந்த ஐடியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெலீட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இந்த கீஸை எடுத்து இந்த ஒவ்வொரு கீஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெலீட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணணும் ஐட்டம்லேருந்து. ஓகேவா, ஸோ ஐட்டம்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணுவோம். இதில் இன்னும் நம்ம வேலிடேஷன் எல்லாமே நம்ம வந்து இன்னும் நம்ம ப்ராப்பராக பண்ணலாம். ஓகேவா, பட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த டெலீட்டை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டெலீட்டு எடிட் ரெண்டுத்தையுமே நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இதை வந்து இன்னைக்கு வந்து டெஃபினட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணி எனக்கு வந்து அனுப்பி விடணும். ஸோ இப்போ இதில் வந்து யாருக்காவது ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு கரெக்டாக வந்து 24 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்கீங்க. இதில் வந்து யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே,
ஸோ எல்லாருமே உங்கள் ஐடியை சேட் பாக்ஸில் போட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து அந்த டு டூ அப்ளிகேஷன் தான் உங்களோட டாஸ்க்கு. ஓகேவா, டெஃபினட்டாக எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் வந்து கண்டிப்பாக மார்க் வந்து அசைன் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக லாஸ்ட் இதில் வந்து யாருமே வந்து பண்ணலை. ஓகே, லாஸ்ட் ஒர்க் அவுட் வந்து யாருமே பண்ணலை. ஸோ அதனால் இந்த ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் பண்ணி ப்ராப்பராக வந்து அனுப்பி விட்ருந்தீங்க. இன்னும் பாதி பேர் வந்து பண்ணவே இல்லை. அதை நான் எல்லாருமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டு எல்லாருக்குமே வந்து நான் மைனஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை வந்து நான் டாஸ்க் வந்து எனக்கு யாராவது வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் அசைன் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஓகே, ஸோ டவுட் இருக்கிறவங்க கேட்கலாம். ஸோ மற்றவங்க கிளாஸ் விட்டு லீவ் ஆகிக்கலாம். செப்பரேட் ஃபைல்ஸ் ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்லையும் கோடு எழுதலாம். பட் நம்மளுக்கு மல்டிபிள் பேஜஸ் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, மல்டிபிள் பேஜஸ் வந்து நமக்கு இருக்கும். அப்படிங்கிறப்ப எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸில் பண்ணிட முடியாது. அதனால் நீங்கள் செப்பரேட்டாக ஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸில் தான் இம்போர்ட் பண்ணணும். பட் அதுதான் வந்து இதெல்லாம் கிடையாது. காம்பனன்ட்ஸில் டு டூ இன்புட் டு டூ லிஸ்ட் பண்ணலாம். இது காம்பனன்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். அப்புறம் தாராளமாக பண்ணலாம். ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் வே. இப்போ நீங்கள் அமுச்சு விட்ருக்கீங்களே, இதுதான் வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் மெத்தட். ஸோ இது நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து சொல்ல முடியாது. சொன்னால் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, நீங்கள் உங்களை மாதிரி இப்போ தெரிஞ்சவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்போ தெரியாதவங்களால புரிஞ்சிக்க முடியாது அதை அவ்வளோ சீக்கிரம். பட் இதுதான் நீங்கள் சொன்னது தான் ப்ராப்பரான ஒரு மெத்தட். ரியாக்ட் அதுக்கு தான் கிரியேட் பண்ணாங்களே. ஓகேம்மா, தேங்க்யூ 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 ஆல் ஆஃப் யூ. Okay, thank you.